ஏன் பெரிய பொண்ணு பாத்துலாம் வலிக்குது தலை, முடிய பிடிச்சு ரொம்ப இழுக்காத. அப்பனா தலையை ஒழுங்கா வை குந்தாணி. தலையை குடிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. ஒழுங்கா வா பக்கத்துல. அம்மா தெரியாதனமா இவகிட்ட தலையை கொடுத்துட்டேம்மா, ஒரு வழி பண்ணிடுறியா? ஒழுங்கா பியானை எடுத்து குத்துலான்னா மண்டையிலே வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. ஈரெல்லாம் வேற மறுபடியும் வந்துற போதெல்லாம் கொஞ்சம் எடுத்து குத்து. அப்படியெல்லாம் குத்த முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் பண்ணுவேன். ஏனா பியானை புளுத்தா கிடக்கு உனக்கு? எனக்கு தலையில பியானே இருக்காதுக்கோ. எங்க மாமியார் தலையில இருந்து வந்துட்டு போல இருக்கு. அது எங்கனா போயிட்டு படுத்து உருண்டுட்டு வரும்ல, தெருவுல கதை பேச போறேன்னு எங்க இருந்து அள்ளிக்கிட்டு வருமோ தெரியல. இப்ப ஒரே ஊந்துக்கிட்டு அலையுது பியானு. அதான் பெரிய பொண்ணை இப்ப பாக்க சொன்னேன். பியானு மருந்து வாங்கி போட வேண்டியதானாலா? ஒரு வாரம் தொடர்ந்து போட்டோன்னா சரியாயிருமே. எதுக்கு? தலையில இருக்க 4 முடியும் கொட்டுறதுக்கா? அந்த மருந்தை வாங்கி தலையில போட்டு முடியெல்லாம் கொட்டியதுக்கு மண்டையில இருந்துட்டு போட்ட அந்த பியானு. அது சரி, அப்பனா அப்படியே பியானு புளுத்து கடை. அப்பா என்ன பெரிய பத்த கூட கொஞ்சம் குனி அப்படியே முடிய நிறுத்ததான் இறங்கி கொடுன்னு கீழே 10 கிலோ ஓடுது. எல்லாம் பெரிய பொண்ணு பிடிச்சு எடுத்து குத்திரு, அதை விட்டுறாத. இந்தா பிடிச்சிட்டேன். என் கண்ணில் பட்டுறப்ப நான் சும்மா விடுவேனா? இந்தா எடுத்து குத்திட்டா. ஏம்மா இவ்வளவு பக்கத்துல இனிமே உட்காரப்படாது போல இருக்கம்மா. நம்ம தலையில பியானை ஏற்றி விட்டுருவாள்வோ போல இருக்க. எக்க பியானெல்லாம் எப்ப வர எப்படி வரன்னு சொல்ல முடியாது. காத்திலே பறந்து கூட வந்துடும், தெரியும்ல? காத்துல பறந்து வருதோ இல்லையோ, பியானு பார்க்க இழுக்கு ஃபர்ஸ்ட் ஏறும், அதுக்கப்புறம் தான் அடுத்த இழுக்கு ஏறும். ஐயோ சரசக்கா என்ன சொல்றீங்க? ஆமாலா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். பியானு பார்க்க இழுக்கு தான் ஃபர்ஸ்ட் பியான் புழுக்கணும். ஐயோ ஏற்கனவே எனக்கு 1-2 பியானு தலையில அரிக்க வேணாங்க இருக்கும். உடனே பியான் ஜிப்பை போட்டு அவளத்தையும் வாரி எடுத்துட்டு அடப்பேன். அன்னைக்கு ஃபுல்லா மண்டை ஃபுல்லா அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு. இப்ப நீங்க வேற இப்படி சொல்றீங்கள, இந்த மண்டையை பேசாட்டிக்கு கறிக்கி விட்டுருவோமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மண்டை தானே. அடுப்புக்குள்ள வச்சு கறிக்கிடுவோம். ஐயோ இவளை நம்பி மண்டையை கொடுத்தது தப்பா போச்சே. எல்லாம் பெரிய பொண்ணு முடிய விடலாம். நீ ஒன்னும் பியானும் பார்க்காண்டா ஒன்னும் பார்க்காண்டா, மண்டையை விடலாம். கொஞ்ச நேரத்துல மண்டை முடிய பறி கொடுக்க பார்த்தானே. எம்மா 4 முடி துணியை தச்சு முடிச்சிட்டியலா? யாருக்கோ கொண்டு கொடுக்கணும். நீ எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க போங்க. ஆமா சட்டை துணி தச்சு முடிச்சிட்டியா சரசு? எனக்கும் 2 சட்டை தைக்கணும் பத்துக்கணும், அப்புறம் எடுத்துக்கொண்டு தாரேன்னு. சரிக்கா, அப்புறம் எடுத்துட்டு வாங்க. இது ராமலட்சுமிக்கா மோவன், அவன் கடைசிக்காரன் இருக்காம்ல, அவன் பொம்பளை வேஷம் போடியானா, அதுக்கு தச்சு கேட்டிருந்தாவ, அதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். கொக்கி மட்டும் கொஞ்சம் வைக்க வேண்டி இருந்து இந்த வச்சு முடிச்சிட்டேன். இங்கே வெளியே உங்களை கூட பேசி இருந்து தச்சு முடிச்சாச்சு. இல்லாட்டினா வீட்டில் இருந்து அது தைப்படவே படாது. கொக்கி கட்டுறது தானே, அப்புறம் இப்போன்னு அப்படியே போட்டு வச்சிடுறது. வேற அவியல்வே வந்து கேட்குற நேரம் தான் ஐயோ கொக்கி வைக்கலையே நாப்பில் இருக்கும். இப்போ தசரா நேரம்ல, தீபாவளி துணி தசரா துணின்னு எல்லாம் கலந்து கிடக்கு. அது கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலையும் கிடக்கு. என் மோவன் வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் காலையிலே. இன்னைக்கு லீவுன்னதான், லீவுனாலும் கொஞ்சம் காலையிலே வாங்கன்னு சொன்னாவ போல இருக்கு. எக்ஸ்ட்ரா சம்பளம் தரேன்னு அந்தால போயிருக்கான். பரவாயில்லையே, இப்போ உன் பையன் நல்லா பொறுப்பாயிட்டானே. ஆமாக்கா, என் வீட்டுக்காரர் அன்னைக்கு கோபமா பேசினதுல இருந்து ரொம்ப ரோசமா சொன்னா வேற வேண்டான்னு இருப்பான்னு பார்த்தேன். இல்ல பொய்யே தீருவேங்க. சரி அந்தால போயிட்டு வரட்டுன்னு விட்டுருக்கேன். பாப்போம். போட்டு தரசு, இந்த வயசுல இப்படிலாம் போயிட்டு வந்தாதான் அவனுக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். 1 ரூபா சம்பாதிக்கணும்னாலும் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படியாவே வீட்டுலன்னு. அதனால பிள்ளைகள் வேலைக்கு போறது நல்லதுதான். நமக்கு அப்படி நினைச்சுதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏமா பெரியம்மா அக்காக்கெல்லாம் நம்ம வாரது தெரியாதுல்ல, நம்மள பார்த்தவே எப்படி சாக்காவ போறான்னு மட்டும் பாரு. ஆமா சாக்காதான் ஆவாவ. வா வா, மழை வர்ற கணங்க வேற இருட்டிட்டு இருக்கு. நம்ம தசராலாம் பார்த்துட்டு ஜாலியா போவோம். 4-5 நாள் இங்க தங்கிட்டேனம்மா. ஆமா, அந்த பிள்ளை ஓடி போய் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல சேர்த்துக்கிட்டாவ போல இருக்கு. அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதடே. சேர்த்துக்கிட்டாவளாக்கோ? அன்னைக்கு அவள் அந்த பேச்சு பேசுனா என் மொபைலை நான் அந்தால தலைமுடி விட்டேனாக்கோ. அவன் இதோட செத்துட்டா. அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிலாம் எனக்கு கிடந்து ஒப்பாரிக்கிச்சா? வேற பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு வேற பிள்ளையை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும்னு அப்புறம் சேர்ந்து கிடையாது தான். வேற அன்னைக்கு இருந்த வைத்தறிச்சல்ல அப்படி பேசுவாளுவே. அதுக்கப்புறமும் சேர்த்துக்கிட்டாளோ பிள்ளைய வேற தெருவிளையா விட்டுருவாளுவே. ஆமா, எவ வச்சையும் நம்ப முடியாது பத்துக்க. மைனியா வாமா சாருமதி, ஏதாவது உதவி பண்ணணுமா மைனி? இல்லம்மா, நாங்க 2 பேருமே செஞ்சுக்கிடுவோம். நீ வெளியே பிள்ளைகளோட காத்தோட்டமா உட்காந்து கதை பேசிட்டு நாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு கூப்பிடியோம். அப்படியா? அப்படின்னா நான் கொஞ்சம் இந்த லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமா மைனி? ஐயா அங்க போகணுமா? நான் அப்ப அந்த காயை வெட்டிட்டு வந்து கூட்டு போட்டுமா? காயை வெட்டி கொடுத்துட்டு இந்த ரமணியை குழம்பு போயின்னு வச்சுட்டு போவோம். நான் இப்பதான் சாப்பாடு அடுப்புல போட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் பொருள் கொஞ்சம் கழிச்சு நானே கூட்டு போயிட்டு வரேன். இல்ல அந்த பயல்களுக்கு இடம் தெரியுமா? வீடு தெரியும். நான் சஞ்சய் அவனை கூட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறோம். அப்படியா? ஆமா, சஞ்சய்க்கு தெரியுமாமோ? சரி, அப்போ கூட்டு போயிட்டு வா. சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடுறேன்னு அங்கே சாப்பிட சொன்னவன் சாப்பிட்டு அடக்காத. சரி மைனி, அன்னி போயிட்டு வந்துடுறேன்னு. போயிட்டு வா. சரண் அங்கே வர வேண்டான்னு சொல்லு. அவன் இங்கே இருக்கட்டும். அவன் சஞ்சய் வேணா கூட்டு போ. தெரியல சரண் எங்கே போனான்னு. இப்போ சஞ்சய் மட்டும்தான் அதில் நிற்கான். அவன் ஃப்ரெண்டு குமாரா ஏதோ ஒரு பையன் இருக்கானா, அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு இருந்தான் சஞ்சய்.
இவனுக்கு ஒரு இடம் போனா வந்தா இருக்க தெரியாத ஒரு கரையில எங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பான். சரி நீ போயிட்டு வா சாரு, நான் பாத்துக்கிறேன் அவனை. சரி மைனி, அப்ப நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. பரவாயில்லையே ரமணி, நீ எங்க சாரு போறதுக்கு சத்தம் போடுவியோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ சத்தம் போடலையே. நம்ம இப்ப போவாதன்னு சொன்ன என்ன கேட்கவா செய்வா? அவ எனக்கு பழக்கம், நான் போறேன்பா, சடங்குக்கே கூட்டிருந்தா. வேற இப்ப நம்ம போவாதன்னு சொன்னா அவ நம்மள தப்பா நினைப்பா. என்னத்துக்கு நமக்கு வம்பு? அவ என்னனையும் போயிட்டு போறா, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவ போய் பேசுறதுனால எதுவும் மாற போதா என்ன? எதுவும் மாறாது, போயிட்டு வரட்டும். ஐயா சஞ்சய் சீக்கிரம் வா. இந்த வாரேம்மா. ஆமா சரண்யா, உங்க அம்மா எங்க போறாங்க? அதான் எனக்கும் தெரியல, இரு எங்கன்னு கேப்போம். ஏம்மா என்னம்மா? ஏம்மா எங்க போறீங்க? எங்களெல்லாம் கூப்பிடவே இல்ல. டா லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு தான் போறேன். வேணா வாரியில 2 பேரும்? ஐயா அங்கயா? நான் வரலப்பா. இல்லம்மா நீ போயிட்டு வா, சஞ்சனா வரலையா? அவகிட்ட நான் இருக்கேங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா அவங்க வரமாட்டாங்க, வாங்க நம்ம போலாம். சரியா, உனக்கு வீடு தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியுமா, வாங்க போ, வந்த வழியா போடும். சரியா வா, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. சேரும் நல்லா சேரும். வந்துட்டியா சிவபூஜையில கரடி மாதிரி? ஆமா ஆமா மேடம், இப்ப கனவு லோகத்துல மிதந்துகிட்டு இருக்கீல, அதனால நான் வந்தேன்னா உடனே உனக்கு அப்படிதான் தோணும். உன் கோட்டை அவ்வளவுதான், எந்திரிச்சு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. நான் ப்ளூடூத்ல போனை கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு விட்டு ஆட போறேன். யாரு நீயா? ஆடுவ கிளிப்ப, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப இதுக்கு மேல நீ என்னைய வெறுப்பேத்தினா கடுப்பாயிரும் பத்துக்க. காலையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படிதான் பண்ணனா, இப்பயும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் தான் பாட்டு கேட்கணும் அந்த வீட்டுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டிவில மாத்திட்டு நான் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நான் பாட்டு கேட்க போறேன். பண்ணிட்டேன். பட்டி உச்சு பட்ட சேட பட்டி நச்சு பட்ட கலிங்க பட்டி கரிச்சி பட்ட கரிய பட்டி வேத்து பட்ட திருப்புவனோ சொக்கினிக்க சிவகங்கை. சும்மா ஆடி வந்தேன் ஆட்டம், என் மேல பல மைனருக்கு நோட்டம். சும்மா ஆடி வந்தேன் ஆட்டம், இது குத்தகைக்கு கொடுக்காத தோட்டம். ஊதா சட்டை போட்ட பையன், ஊரூரா திரிஞ்ச பையன், உச்சி கொட்டி பார்த்த பையன், ஊதாரியா நின்ன பையன், கூரை எட்டி பார்த்த பையன், குப்பரத்தா விழுந்த பையன், 2 ஆட்டம் போன பையன், 2ஆவத்தான் பையந்த பையன், ஆடா தின்னு வளர்ந்த பையன், ஆடாமலே கவுந்த பையன், வேட்டி கட்ட விட்ட பையன், விந்தி விந்தி நடந்த பையன். அப்படிதான், நல்லா சோப்பு போடு போடு. ஒத்த செருப்ப போட்ட பையன், உரசி உரசி தேஞ்ச பையன், விசில் அடிச்சு கிழிஞ்ச பையன், வீணாகத்தான் போன பையன், சந்தைக்கு தான் வந்த பையன், சங்கதிக்கு நின்ன பையன். அப்படிதான், நல்லா சோப்பு போட்டு குளி போட்டு தாக்கு. அட வெடல பையன் ஒருத்தன், சும்மா வெட்டி பையன் ஒருத்தன், தெருவில் கடந்த பையன் ஒருத்தன், தன்னை மறந்த பையன் ஒருத்தன், இது கட தெருவே காணாத தங்கம், இத களவாட போறது இந்த சிங்கம், இது கட தெருவே காணாத தங்கம், இத களவாட போறது இந்த சிங்கம். குமுக்கு குமுக்கு குமுக்கு, இப்படி குமுக்கு அப்படி குமுக்கி உதறி போட துணிங்க. சோனி நம்மளை வெறுப்பேத்துறோன்னு பாட்டை போட்டுவிட்டு நம்ம முன்னாடியே டான்ஸ் ஆடி சீன் போட்டு பல்ப் வாங்கிட்டு நடக்கா. யார் பெத்த பிள்ளையோன்ற மாதிரி ஆடிட்டு நடக்குவாரு அனாமத்தா. ஐயோ கடவுளே. அம்மி கல்லா நான் இருக்கேன், மஞ்சள் அரைக்க நீ வாரியா, நஞ்ச வெளியா நான் இருக்கேன், நாத்து நட நீ வாரியா, திருவிழாவா நான் இருக்கேன், உரி அடிக்க நீ வாரியா, வைக்காலா நான் இருக்கேன், வழிமறிக்க நீ வாரியா, பணமரமா நான் இருக்கேன், கல் எடுக்க நீ வாரியா, பந்த காலா நான் இருக்கேன், கூட பின்ன நீ வாரியா, தரமேடா நான் இருக்கேன், செலமஞ்சு தண்ணி வாரியா, பஞ்சாரமா நான் இருக்கேன், கோழி பிடிக்க நீ வாரியா, முந்திரி காடா நான் இருக்கேன், நரி வரட்ட நீ வாரியா, நான் ராக்கு முத்து ராக்கு என்ன தொட்டு கத்தான் சாக்கு, அட நாக்கு முள்ளி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சோக்கு. இது ஆம்பளைய பார்க்காத காத்து, என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து, இது ஆம்பளைய பார்க்காத காத்து, என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து. வாங்க பெரியம்மா. இப்ப சோனியும் ஆட்டத்தை நிப்பாட்டு பேங்க பாரு, பெரியம்மா வந்திருக்காவ பாரு. சும்மா நடிக்காதவ, உனக்கு பொறாம நான் அழகா டான்ஸ் ஆடுறேன்னு. இவ்வளவு நேரம் நீ மட்டும் நல்லா அழகா பாட்டு போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தல, இப்ப நான் பாட்டு போட்டு வைப் பண்ணுவேன், நீ பாரு கேளு, உனக்கு அதான் தண்டனை.
அக்கா டான்ஸ் சூப்பர். என்னது டான்ஸ் சூப்பரா? ஏன் வாண்டே நீங்க எப்போ வந்த? வாங்க பெரியம்மா. உனக்கு நல்லா தேவைதான் ஜோனி, சாவு நல்லா. என்னடே ஆட்டமும் பாட்டமும் ஒரே கூத்தா இருக்கு. தெருமுனை வரைக்கும் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுறீல்ல, அங்க வரைக்கும் சத்தம் கேக்கு. நான் வெளியே கடந்து கூட்டிட்டே கிடக்கேன், ஒருத்தருக்கும் சத்தம் இல்ல. ஐயோ பெரியம்மா சும்மா தான் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். வாங்க பெரியம்மா உட்காருங்க. கலக்கிட்டு போ டான்ஸ்ல. ஏ வாண்டு சும்மா இருங்க வா. ஆமா எல்லாம் உங்க அம்மா எங்க? பெரியம்மா அம்மா அங்க தெருவுல தான் இருந்தா, நீங்க பாக்கலையா? இல்லையே நான் பாக்கலையே, வெளியே இருந்த மாதிரி இல்லையே. இருங்க பெரியம்மா அம்மைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கேன். சரி அவ வரும்போது வரட்டும். எனக்கு ஒரு தம்பளை சோப்பு தண்ணி கொண்டாகுமா, தண்ணி தாகமா இருக்கு வெயில்ல வந்தது. இருங்க பெரியம்மா நான் எடுத்துட்டு வரேன். என்ன பெரியம்மா நீங்க சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்து நிக்கியே? அம்மா நீங்க வாரான்னு எதுவும் சொல்லவே இல்லையே எங்ககிட்ட. அம்மாட்ட சொன்னீங்களோ? இல்லக்கா நாங்க யார்கிட்டயும் சொல்லல. சர்ப்ரைஸா திடீர்னு வந்து நிப்போ. நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம்னு நினைச்சோம். பார்த்தா நல்ல ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா கிடைக்கியே. நான் இல்ல, உங்க அக்கா சோனி தான். அவ தான் ஆட்டம் பயங்கரமா ஆடுவா. காலையில இருந்து ரிமோட்டை நான் வச்சிருந்தேனா, அந்த காண்டில் ஃபோனில் பாட்டு நெட்டில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சு அவங்க ஃபோனில் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தவ மேடம். கடைசியாக மாட்டிக்கிட்டா உங்ககிட்ட. நல்லா ஆடுனாங்க சோனி அக்கா. இவ என்ன யாம் பேர் அடிபடுது? ஒன்னலக்கா உங்க டான்ஸ் பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க பெரியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்ல பே, நம்ம சந்தோஷமான பாட்டை போட்டு விட்டுட்டு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணாலே நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். அதுக்கு தான் இந்த பாட்டு. நான் உங்க சந்தியாக்கா மாதிரிலாம் சோக கீதை வாசிக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா உடனே இந்த மாதிரி சாங் போட்டு ஆட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் ஹாப்பி ஆயிடுவேன். நல்ல ஐடியா. எனக்கு அப்ப சோகமா இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டுக்கு போட்டு ஆடுவேன் நானும். ஆடு ஆடு, மனசு லேசாயிரும். இப்பெல்லாம் நம்மளை விட இந்த வியாசம் போடுற பயல்வதான் அழகழகா துணி எடுத்து கட்டுதுவோம்மா. நம்ம கூட கடைக்கு போனால் இந்த மாதிரி துணியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதை வியாசம் போட்டுட்டு ஆடும்போது பார்த்தா அவ்வளோ பயல்வெல்லாம் அழகழகா துணி கொடுத்துருக்கானுவேன். துணி உடுத்த மட்டும் இல்லாமல் சட்டையும் அழகழகா தச்சு போடியானுவேன். அதான் ஆச்சரியமா இருக்கு. நமக்கு கூட இவ்வளோ செலவு பண்ணி நம்ம சட்டை தச்சிருக்க மாட்டோம். இவனு ஒரு நாள் ஆடிய கூத்துக்கு என்ன விலையில தச்சு சட்டை தச்சு போடியானுவ பாருங்கக்கா. ஆமாடா உமா, நீ சொல்லியது சரிதான், நானும் பார்த்துருக்கேன். ஆமா, இந்த சட்டை துணியை தனியா தான் சேலையில உள்ளது கிடையாது. தனியா எடுத்து அதுக்கு மாடலுக்கு பஃப் கை வச்சு தச்சுதாங்க. அப்பதான் பொம்பளை பிள்ளை மாதிரி நல்லா ரியலா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் நிறைய ஐடியா வேற தரான் எனக்கு. நம்ம அவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்து நம்ம தைக்கணும். அவன் இப்படி தைங்க அப்படி தைங்கன்னு அவன் எனக்கு சொல்லிட்டு போறான். அம்புட்டு ஆர்வம் அவ்வளோத்துக்கும். மற்ற பயல்களோட நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கல, அந்த பிள்ளைகளோட நம்ம பொம்பளை பிள்ளைகளோட நம்ம அழகா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டுலாம் பண்ணியானுவேன். பொம்பளை பிள்ளை மாதிரி கரெக்டாக இருக்கணும்னு. ஆமா, அன்னைக்கு அப்படிதான் பியூட்டி பார்லருக்குள்ள ஒன்று போறான் ஒரு பையன். பொம்பளை பிள்ளை பியூட்டி பார்லருக்குள்ள போறானா என்னங்க, ஐப்ரோவை த்ரெட் பண்ண போறானா பக்கத்தில் உள்ள பொம்பளை சொல்லுது. அப்படின்னா என்னங்க, கண்ணு முடி மேலே இருக்குமாமே, அதை சேவ் பண்ணுறதுக்கு போயிருக்கானா. அது மோயந்தாங்க, அதுக்கு தான் போகிறாங்க உள்ள. நான் அங்கே சாமான் வாங்குறதுக்குள்ள நிற்கேன் அப்படிங்கா தாகாரி. சொன்னால் கேட்க மாட்டேங்க. அப்போ தான் பொம்பளை பிள்ளை மாதிரி மூஞ்சி இருக்கும்னு சொல்லி மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் வாங்கியா தாயாரி. அவன் மஞ்சள் போட்டு தான் குளிப்பானா, எல்லாம் பண்ணுவானா. பொம்பளை மாதிரியே இருக்கணும்னா அந்த அளவுக்கு பண்ணது பிள்ளைகள். ஆமாக்கு, நம்ம தான் மஞ்சள் போட்டு குளிக்க மாட்டோம். இந்த பயலுவ வியாசம் போடியதுக்கு பாருங்க, மூஞ்சில இருந்து கால் வரைக்கும் மஞ்சள் போட்டு குளிக்கானுவக்கு. கொலுசு என்ன அதுவ காலுக்கு, வளையல் என்ன, அதுக்கப்புறம் என்னென்னமோ போடுதுவே. நமக்கு பேரு தெரிய மாட்டேங்கு. இதுகளுக்கு யார் தான் இப்படி வாங்கி கொடுக்கான்னு தெரிய மாட்டேங்கு. இந்த 4 நாள் குத்துக்கு இவனு பண்ணி அட்டகாசம் பழத்த அட்டகாசமா இருக்கு. நம்மளும் வீட்டுல வாங்கி கேட்டோம்னா நம்ம புருஷ மாதிரி வாங்கியே தர மாட்டேங்குவே. இந்த பயல்களுக்கு மட்டும் வீட்டுல எப்படிதான் வாங்கி கொடுக்க அவ்வளோ தெரியல. ஏலா அது சாமிக்கு வியாசம் போடுதுவே, அதனால அதை அப்படி இப்படி பண்ணதான் செய்ய. அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. சாமிக்கு போடுறது கொஞ்சம் நல்லா அழகா போடுவோமே பண்ணுமா இருக்கும். சாமிக்கு மாலை போட்டப்புறம் முடியெல்லாம் யாராவது வெட்டுவாங்களாக்கு? ஏன் காளிசாமி வியாசம் போடும்போது மீசம் இதெல்லாம் முளைச்சிருன்னு சொல்லி அதெல்லாம் செய்து தானே பண்ணியாவே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் காப்பு கட்டினப்புறம் எல்லாம் பண்ணலாம். என்னம்மா போவாங்க, முன்னாடியெல்லாம் வேற மாதிரி எல்லாம் ரொம்ப இதாக இருப்பாவே. இப்பெல்லாம் யாரும் அப்படி இருந்த மாதிரி தெரியல போங்க. மனசு சுத்தமாக இருந்தால் போதும். யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்லதே நினச்சி நல்லதே சாமிக்கு வியாசம் போட்டு நல்லபடியாக காணிக்கையை தரம் எடுத்து செலுத்தினாலே போதும். அதனால் அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை. ஆமாம், எந்த கொத்தங்குறை பண்ணாமல் நல்லபடியாக காப்பை கட்டி சாமிக்கு நேர்ந்துக்கிட்டதை சரியாக செஞ்சாலே போதும். சரி அதை விடுங்க. என் மோளுக்கு குறைச்சி வேஷத்துக்கு துணி எடுக்க போனோம். எப்போ போகலாண்டே? நீ என்னைக்கு வேஷம் போட போகிற பிள்ளைக்கு? நான் 7ஆம் திருவிழா வேஷம் போடலான்னு இருக்கேன் பிள்ளைக்கு. ஏலா உமா, நீ 7ஆம் திருவிழாக்கவே வேஷம் போட போகிற பிள்ளைக்கு? ஆமா, நீ எப்போ வேஷம் போட போற?
நான் என் வீட்டுக்காரு 10ஆம் திருவிழா இல்லைன்னா 9ஆம் திருவிழாக்கு தான் வீட்டில் இருப்பேன்னாரு. மற்ற நாள்லாம் ஆஃபீஸ் இருக்குன்னாரு. அதனால 9ஆம் திருவிழாக்கு போல் போடுவேன்னு நினைக்கேன். அப்போ தான் ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் வீடு ஒரு 10-15 வீடு தர்மம் எடுத்துட்டு அந்த காணிக்கையை கொண்டு கோயிலில் போட்டுடலான்னு இருக்கேன். அட காப்பு தான் கெட்டியாச்சே, இனிமே எல்லா நாளும் வேஷம் போடலாம். நான் 7ஆம் திருவிழா இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்பதான் எல்லா வீடும் காணிக்கை எடுக்க முடியும், நிறைய காசு கலெக்ட் ஆகும். நம்ம பிள்ளைக்கு நமக்கு வேணுன்றத வச்சுட்டு மீதி காசை கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துடலாம். நான் அதனால பிள்ளைக்கு எல்லா நாளும் வேஷம் போட்டு எல்லா வீட்டுக்கும் பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் போய் நான் தர்மம் எடுத்துருவேன்ப்பா. அப்பதான் நிறைய காசு கிடைக்கும். ஆஹா, கலெக்ஷன் அல்ல போற நீ அப்போ. ஆமா பின்ன அப்படி தர்மம் எடுத்தா தானே நிறைய காசு கிடைக்கும். அப்புறம் வேணா பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கலாம் காசை. நான்லாம் ஒரு 11 வீடு போல தான்ப்பா தர்மம் எடுக்க போகிறேன். எல்லா வீட்டுக்கெல்லாம் போகல. நீ எந்த அலையும் போ, நான் எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊருக்கும் கூட்டு போயிருவேன்ப்பா. ஒரு வீடு பாக்கி இல்லாம போயிட்டு எல்லா வீட்லயும் தர்மம் எடுத்தாதான் காசு கிடைக்கும். எவ்வளவு எவ்வளவு போடுறான்னு பார்த்து வச்சுக்கிடணும். எவ்வளவு 1 ரூபா 2 ரூபா போடட்டும், அப்புறம் தானே இருக்கு. அடுத்து மொய் முறைலாம் அவ வீட்டுக்கு செய்யும் போது அதே 1 ரூபா 2 ரூபா தானே நான் கொண்டு போய் வைப்பேன். நீ எடுமா, நீ எடு. நீ ஊர் முழுக்க என்ன உலகம் முழுக்க போய் தர்மம் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர் முழுக்க போயிட்டு நீ முத்தரமா என்ன போயிட்டு நினைச்சு எல்லாம் நல்லபடியா செஞ்சா சரிதான். அப்படி இல்லக்கோ, நம்ம தர்மம் எடுக்கிறது தானே கணக்கு. சாமிக்கு காப்பு கட்டி தர்மம் எடுக்கிறோம். அது எல்லா இடத்துலயும் போய் எடுத்தா என்ன, அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. நீ என்னைக்குமா கூச்சப்பட்டிருக்க? அப்படின்னா என்னன்னு கேட்குற ஆளாச்சே நீதான். நீ எடு, எங்க வேணாலும் போய் எடு. சும்மா இருங்கக்கோ, சாமிக்கு தர்மம் எடுக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. நான் கிண்டலே பண்ணலையம்மா, நீ போய் எடுன்னு தான் சொல்றேன். அதானே பார்த்தேன், எங்க கிண்டல் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். லட்சுமி, அப்புறம் அப்ப நான் சின்ன பொண்ணுகிட்ட காசு கொடுத்து விடுறேன். எனக்கும் சேர்த்து சில்லற மாத்தி வாங்கிட்டு வாங்க என்ன, அப்பதான் காணிக்க போட ஆகும். என்கிட்டயும் ஒன்றும் கிடையாது. இந்த நேரத்துல யாரும் சில்லற தர முடியாத, சில்லறைக்கு தான் அவ்வளவு குத்துப்படியா இருக்கும். அதனால கிடைக்கிறது கஷ்டம்தான். சரி, கிடைச்சா வாங்கிட்டு வர சொல்லியே. சரிக்கா, நான் போனா வாங்கிட்டு வரேன். எம்மா கொம்மி, நீ இங்க உட்கார்ந்துருக்கியாக? உன்னைய காணோன்னு நான் ஊர் முழுக்க தேடுறேன். நீ என்னன்னா இங்க உட்கார்ந்துருக்க? என்னடா எதுக்கு இப்படி அரக்க பறக்க ஓடி வந்திருக்கா என்ன? இப்ப பெரியமா வந்திருக்கா உங்க வீட்டுக்கு? வா. ஐயா ராணியா, சொல்லாம புள்ளாமையா வந்தா? வர நேரம் எப்பயும் போன் பண்ணுவாளே, இன்னைக்கு போனே பண்ணானா? ஆமா, சர்ப்ரைஸா வரலாம்னு நினைச்சிட்டு வந்தாவலாம். வா சீக்கிரம். இந்த வாரம் இரு. எக்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன, எங்க அக்கா வந்திருக்காளாம், போய் பாக்கேன். அவ இன்னைக்கு என்னன்னு தெரியல, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கா. போய் பார்த்துட்டு வரேன்க்கா. சரி சரி, போ லட்சுமி. எல்லாம் சரசு வாரேன், என்ன அப்புறம் பாப்போம். சரிக்கா, எல்லாம் அப்புறம் பாப்போம், வாரேன். போங்க போங்க, நாங்கள் பின்னாடியே வாரோம். ஆமா, ராணி அக்கா முறுக்கு மிச்சர்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாவ. நாங்க பின்னாடியே வரேன்க்கா, நீங்க போயிட்டுருங்க. இல்லை என்ன தெரு தெருவா சுற்றி சுற்றி கூட்டிட்டு வரா? ஏதோ வீட்டுக்கு வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கியோ? வேணா லட்சுமி பெரியமாக்கு நம்பர் இருக்கும்ல, எடுத்து ஃபோனை பண்ணி எங்கே நிற்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போவாவ. இல்லாட்டின்னா நான் அவிய மைனியலாவது கூட்டு வந்திருப்பேன், பெரிய மைனியை அவியலாவது கூட்டு வந்திருப்பாவ. நீ உனக்கு வழி தெரியும்னு சொன்னானே நான் உன்னைய கூட்டு வந்தேன். நீ என்னன்னா தெருவை சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்க. ஏம்மா அமைதியா வாங்கம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பெரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சரிதானே? இந்த கூட்டிட்டு போறேன், வாங்க வாங்க. என்ன அந்த பக்கத்து தெருவுதான். ஏதாவது கடை கிடந்த ஊரில் இருக்குமா? ஒன்றும் இருக்காதோ? நான் ஒன்றுமே வாங்கலையே. வீட்டுக்கு போறவையே ஒன்றும் கையில் ஒன்றும் வாங்காமல் போனால் நல்லாவா இருக்கும். இதெல்லாம் எதுவும் கடலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சுன்னா நீ அங்கிருந்து வரும்போதே உடம்புல வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இங்க என்னத்த வாங்க போற? அதாம்ல வெறுங்கையை ஆட்டிட்டு போன மாதிரி இருக்குமான்னு யோசிச்சுட்டு தான் வரேன். ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம வெறுங்கையோட போகப்படாதுன்னு. சரி விடு, அடுத்த முறை வரும்போது பாத்துக்கிடலாம். அதெல்லாம் பெரியமா ஒன்றும் நினைக்க மாட்டாவ. வா. சந்தியாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், ரிப்ளை பண்ணலையே. ஏதோ நம்ம மேல கோவமா இருக்காளா இல்லைன்னா வேலையா இருக்காளான்னு தெரியலையே. இந்த சஞ்சய் பையன் எங்க போனான்னு தெரியல. அத்தை கூட போகும்போது வாரையும் கூட்டிட்டு போறேன்னா அவங்களையும் இன்னும் காணும். நம்ம வேற குமார பார்க்க வரோம்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இங்கனே உட்கார்ந்து இருக்கோம். இல்லை இவன் என்ன இங்கே உட்கார்ந்துருக்கான்? நான் ஃப்ரெண்டை தானே பார்க்க போறேன்னு போனா. போய் மாப்ள. சஞ்சய் ஐயா என்ன இங்கே உட்கார்ந்துருக்க? உன் ஃப்ரெண்டை பார்க்கன்னு தானே சொல்லிட்டு வந்த, பாத்தியா இல்லையா? அதெல்லாம் பாத்துட்டேன். அவன் இப்பதான் கிளம்புனா, இனிமேதான் நான் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க இங்கதான் லட்சுமி பெரியமா வீட்டுக்கு போறோம். நீ வாரியா? நானும் வாரேன். இல்ல சஞ்சய், அவன் அம்மா காரிக்கு தெரிஞ்சவ சத்தம் போடுவாளே. ஏம்மா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிடலாமா? அத்தை எதுக்கு தான் சத்தம் போட மாட்டாவ சொல்லு, எல்லாத்துக்கும் தான் சத்தம் போடுவாவ. கேட்டா அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்பதான் வாரான்னு சொல்லிக்கிடலாம். சரி ஏதோ ஒண்ணு. சரி வாரங்க பிள்ளைய வரண்டான்னு சொல்ல முடியும். சரி வாயா போவோம். இல்ல வாமாப்ல போவோம். எனக்கு ஏத்த மச்சான் நீனால ரொம்ப முழுக்காத. வா. வாண்டு தோசை எதுவும் சாப்பிடுறியா? சுட்டு தரட்டுமா? இல்ல வேண்டாக்கா, பசிக்கல. வீட்லயும் சாப்பிட்டேன். எங்க உடம்புக்கு வரும்போது ஒரு பெரிய வெடிகோ செஞ்சேன்டா, அது ஒண்ணு சாப்பிட்டதே டிம்முன்னு ஆயிருச்சு. அதனால பசிக்கல. ஆமா, உங்க அம்மா என்ன கறி வச்சா? காலையில தோசை தான், அதனால தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சா அம்மா. பெரியமா அந்த அம்மா வந்துட்டா. எப்ப வந்தா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே.
ஏன்டே உன் வீட்டுக்கு சொல்லாம வரக்கூடாதானா? அட அதுக்கு சொல்லல, எப்பயும் சொல்லிட்டு தானே வருவேன், இந்த பஸ்ஸுக்கு வாரேன் இந்த பஸ்ஸுக்கு வாரேன்னு. அதான் பார்த்தேன், திடீர்னு இவ வந்து சொல்லவும் தான் என்ன ராணியக்கா எப்போ வந்தான்னு ஓடி ஆறேன். என்ன கதை பேச போயிட்டியோ? ஆமா, வா வான்னு கூப்பிட்டு இருந்தாலும் வந்தாலும் சும்மா அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். தோட்டத்துல இப்ப பார்க்க போறதே கிடையாது. போனும் தான் அப்படியே தான் கிடக்குன்னு. இவ்வளோ மட்டும் காலையில போய் மோட்டரை போட்டு விட்டு வந்து சாயங்காலம் போயிட்டு ஆஃப் பண்ணுவாளுவேன். கொஞ்சம் அது சொட்டு நீர் இது மாதிரி போகுமா, அப்படி போயிட்டு இடக்கட்டணும் போட்டிருக்கு. ஏன்னா நான் போய் ஒன்றும் பார்க்கல, போனோம். போய் ஒரு வாரம் மேலே ஆகிப்போச்சு தோட்டத்துக்கு போய். சும்மா அப்பப்போ மாதிரி போய் பாரு. வேற அந்த ஆளை கடந்து செத்தையும் சருவமாயி பாம்பு பூச்சி சருவுன்னு எல்லாம் சேர்ந்து போய் கிடக்க, அப்புறம் கஷ்டமாயி போவோம். ஆமாக்கா போனோம். சரிம்மா, நாங்க தசரா பத்திட்டு தசரா முடிஞ்ச அப்புறம் தான் ஊருக்கு போவோம். நாங்க அதை பார்க்க தான் வந்திருக்கோங்க. அப்படியா? எப்படிக்கா விட்டாரு உங்க வீட்டுக்காரு? எப்பயும் விடமுண்டாரு? ஆமா, இந்த பிள்ளைக்கு லீவு கிடந்துச்சா, அந்தால அவளும் பார்க்கணும் தசரா செட்டு பார்க்கணும்னால அக்கா வீட்டுக்கு போனா பார்க்கலான்னு அந்தால சரின்னு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. பிள்ளை ரொம்ப ஆசைப்படுதுன்னு போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிடுறேங்கன்னு சரின்னு வந்துட்டேன். வேற அன்னைக்கு உன் வீட்டுக்காரு கையோட கூட்டிட்டு வந்துட்டாரா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சண்டை போட்டு மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டீங்களா, அதனாலதான் ரொம்ப வருத்தமா இருந்து உன்னையும் இடையில வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். பார்க்க முடியலையே நினைச்சிட்டே இருந்தேன். அதான் சரின்னு இன்னைக்கு அவரு போங்கன்னாதான் சரின்னு அந்தால கையோட கிளம்பிட்டேன். சரி சரி, இருங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பெருமைக்கு தோசை கிசை 2 ஊத்துங்க, காப்பி கிடக்குள்ள போட்டு கொடுங்க. லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அம்மா நான் கேட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டேன் அம்மா, அதான் போட்டு கொடுக்கல ஒன்றும். ஆமா லட்சுமி, பிள்ளைல சத்தம் போடாத, நான் தான் வேண்டான்னு. ஏங்கோ அங்க கிளம்பும் போது தானே சாப்பிட்டுருப்பிய, நேரம் என்ன ஆகுது? பிள்ளைக்காவது 2 தோசை ஊத்தி கொடுக்க, இந்த சட்னி நீலாம் எல்லாம் இருக்கு. இல்ல பெரியம்மா வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஆமா அவ பசிக்கலங்க, அவ கேட்டா சந்தியா, அவ வேண்டான்னுட்டா. எனக்கும் பசிக்கல, அப்புறம் பாத்துக்கிடுவோம். மதியத்துக்கு இனிமே தானே சமைக்கணும். இல்லடே சமைக்காண்டான்ட்டு சொல்லிட்டாளுவே. நாங்க தசரா வரையில சாப்பாடு பொடியாவே அங்க சாப்பிட்டுக்கிடலாம், ஒன்னும் செய்யாண்டான்ட்டாளுவே. அதனால நானும் ஒன்னும் செய்யல. எம்மோ தசரா வரையிலே போய் சாப்பிடணும். அம்மா ஒழுங்கா சோறு பொங்குவே, தசரா வரையிலெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு கூச்சமாக இருக்கும். வெறும் சோறும் துவையிலும் கூட எங்களுக்கு போதும், நாங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிடுவோம். அங்கே சோத்துக்குன்னு வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஆஹா நான்லாம் வர மாட்டேப்பா, நீங்கள் வேலாம் வேணா போங்க. ஆமா அம்மா நானும் வர மாட்டேன், நான் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிடுறேன். அப்பனா உங்களுக்கு சோறு மட்டும் கொஞ்சிக்கிட்டு துவையில அரைச்சி தின்னுங்க. நான்லாம் போய் தசரா வரையில சாப்பிட்டுருவேன்ப்பா, எங்க அக்காவை கூட்டு போயிட்டு பிள்ளையும் கூட்டு போயிட்டு. ஆமா லட்சுமி, பிள்ளைகளுக்கு வீட்டுல கொஞ்சம் சோத்தை அடுப்புல போட்டு விடு. பொட்டை பிள்ளைல கூட்டு போய் அங்க போய் சோத்துக்கு நின்னா நல்லாவா இருக்கும், அதுவே வீட்டிலே தின்னுட்டு கிடக்கட்டும். ஏன்னா அவ்வளோ பொங்கி தும்பாடு வைக்க, இவ்வளவு பெரிய பிள்ளையில சோத்தை கொஞ்சம் போட்டு துவையில அரைக்காதவெல்லாம் என்ன செய்வாளுவேன். வா நாங்களும் வெளியே உட்கார்ந்துருப்போம். சரி வா, இங்க உள்ளேயும் வெக்கையாதான் இருக்கு. ஆமா, வெளியில கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் காத்து கொஞ்சம் நல்லா அடிக்க வைத்துக்க, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். நல்லா முத்தத்துல தண்ணி தெளிச்சு போட்டிருக்கேன், அங்க நல்லா இருக்கும். வா ஏலா, இந்த கம்பு பையில முறுக்கு மிச்சர்லாம் இருக்கு, எடுத்து தின்னுங்க. இல்ல சஞ்சய், நீ முன்னாடி போ. இதான் வீடுல. ஆமாம்மா வாங்க, நீங்க முன்னாடி போங்க. இல்ல போங்க, படலை திறந்து உள்ள என்ன நீ போ நான் போன்னு அடக்கிய. போமா, நீ முன்னாடி போனாதான் ஏன் சர்ப்ரைஸ் ஆவாவ. நாய்க்கு ஒன்றும் கிடக்காதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடக்காது, போ முன்னாடி போ. நீங்களும் முன்னாடி போன்னு கோத்து விடுறத பார்த்தா பயமா உள்ள இருக்கு. மழை வர்ற மாதிரி இருட்டிக்கிட்டே வருது, வேற மழை வராண்டாங்க, வேற வெயில் அடிச்சிருது திடீர்னு. என்ன கதைன்னே தெரியல, வேற எங்கேயும் மழை பெய்யுமே நம்ம தெரியல. ஆமா, முந்தானத்துக்கு கூட எனக்கு எங்க ஊர்ல நல்ல மழை. அப்படியா? அப்ப இங்க நல்லா இருட்டிட்டு வரும்போது அங்கதான் மழை பெஞ்சிருக்குமா? நான் அங்க இருட்டிட்டு வருது மழை பெய்யும்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா மழையே பெய்யல. லட்சுமி எங்க பாரு, யாரா வாராவ? இப்பவே தர்மத்துக்கு ஆள் வந்துருச்சு. எக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எக்கா வாங்க வாங்க வாங்க. நீங்க திடீர்னு வந்து நின்னது, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வாங்கக்கா. என்ன இன்னைக்கு அவ்வளவு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து என்பதிர்ச்சி கொடுக்கியே? ஆமா, நேற்று கோயிலுக்கு போறதுக்கு வந்தேன். வந்துட்டு அப்புறம் பையன் தான் சொன்னான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த இங்க பெரிய மீன் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பார்த்துக்கிடுங்க. ஐயா அப்படியா? உடம்புக்குலாம் இப்ப பரவாயில்லையாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. ஐயா அக்கான்னு கூப்பிடாதீங்க, சாரு மீதின்னு கூப்பிடுங்க. அது உடனே எப்படி நமக்கு வராதுல்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு மரியாதைக்கு கூப்பிடுறது தானே. வாங்க, வெளியே வச்சே நின்று பேசிக்கிட்டு இருக்கேனே, வாங்க உள்ள வாங்க. வருவோம். இது உங்களுக்கு தங்கச்சா? 2 பேரும் ட்வின்ஸோ? ஆமா, எங்க அக்கா, தங்கச்சி இல்ல அக்கா. எல்லாம் லட்சுமி, எல்லாத்தையும் அக்கா அக்காங்க. பாரு, நான் தான் சின்ன பிள்ளை கணங்கா இருக்கேன். ஆமா, சின்ன பிள்ளை கணக்கா தெரியலன்னு நானும் உங்களை தங்கச்சியா இருக்கும் முன்னே. தங்கச்சி இல்லையா அப்போ? நாங்க 2 பேரும் ட்வின்ஸுக்கு, அதனால நான் முன்னாடி பிறந்துட்டேனா, அதனால நான் அக்காவா, அவ 2வது பிறந்தாளா, அதனால அவ தங்கச்சியா. இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியா.
நீங்களே சொல்லுங்கக்கா. முன்னாடி பிறந்த பிள்ளைல தானே தங்கச்சி, ரெண்டாவது பிறக்க பிள்ளைல தானே அக்கான்னு சொல்லுவாவ. இவள அக்கான்னு சொன்னா இவ ஒத்துக்கிடவே மாட்டேங்க. நான் என் பிள்ளைல அவளை பெரியம்மன் கூட சொல்லுவேன், அவ பிள்ளைல என்னைய பெரியம்மன் கூட சொல்லுவா. மாத்தி மாத்தி பெரியம்மன் தான் கூப்பிட்டு இருக்கோம். என் ரெண்டு பிள்ளைகளும் அவ்வளோ வரும் பார்க்கலாம். யார் தான் அப்ப அக்கா, யார் தான் தங்கச்சின்னு கேட்காவ. ஆமா, மூத்தவ அவ தானே. அப்போ மூத்தது ஃபர்ஸ்ட் பிறந்தது தானே, அப்ப மூத்த பிள்ளை அவ தான் அக்காக்கு. சரி சரி விடுங்க அவங்க பஞ்சாயத்தை. நம்ம பிள்ளைலாம் எங்க? எல்லாரும் அங்க உள்ளதான் கிடக்காளுவ. வாங்க உள்ள வாங்க. முத ஐயா வாங்க. அவ்வளோ உள்ள கூட்டிட்டு வேணா போய் காப்பி போடியே. உங்க மொபைல கூட்டு வரலையா? அவ வந்தா, நாங்க எங்க மைனி மோட்ட பேசிட்டு விளையாடிட்டாடாக்கா. சரி இருந்துட்டு போன்ட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்படியா? சரி சரி. டேய் மாப்பிள்ள நில்லு. என்ன சஞ்சய், ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிய சொல்லிட்டேன் அம்மா. என்ன முடிவு? என்னது என்ன முடிவா? நீ அவளை லவ் பண்றதானே, அவளும் உன்னை லவ் பண்றதானே? ஆமா, அதான் அதை ஒருத்தருக்கு என்ன சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இருந்து சண்டை போடுங்க சொல்லிட்டேன். சஞ்சய் எனக்கு பயமா இருக்கு. யார் உங்க அம்மாவை நினைச்சா? சேச்சா இல்லல, சந்தியாவை நினைச்சுதான். ஏன் இல்ல, அவகிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போதே அவ எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, காலேஜ் எல்லாம் முடிச்ச அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வேலைக்கு போகும்போதுன்னு சொல்லியிருந்தா. இப்போ மறுபடியும் இந்த டாபிக்கை பேசினா பேசாம போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னா, நான் தான் இடையில கொஞ்சம் உங்க தங்கச்சிக்கு பயந்து பேசாம இருந்துட்டேன் வீட்டுல நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து. அதான் இப்போ மறுபடியும் அதை பத்தி பேச பயமா இருக்கு. சரி வா, உள்ள போய் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க, அதான் சுக்கு மல்லி காப்பின்னு பாடுங்க. ஒரு இளவும் புரியல. இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இந்த நாய் கிடந்து காலையும் கையை ஆட்டிட்டு நடக்காத பாரா. நீ மூடு, பாட்டு கேட்க நல்லா இருக்கான்னு பாரு. நாங்க எல்லா பாட்டுக்கும் ஆடுவோம். எல்லா பாட்டுக்கும் இதே மாவு குத்தல் தானே. போடி. தாங்கக்கா தண்ணி போதும். காப்பி ஏதாவது போட்டு தரட்டுமாக்கா? நீங்களும் வேண்டான்ட்டியில காப்பி ஏதோ. தம்பி உங்களுக்கு காப்பி போட்டு தரட்டுமா? பெரியமா அந்த நேரத்துல காஃபியா? நல்லா ஜில்லுன்னு கூலிங் ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு தந்தா நல்லா இருக்கும். காபி போட்டு தரீங்கல்ல, அதான் அவ்வளோ வரும் வேண்டாங்க. எல்லாம் சஞ்சய் சும்மா இருல, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அடையக்கா பிள்ளைய திட்டாதீங்க. ஆமா, பிள்ளை என்ன தப்பாவா சொன்னா? சரியாதான் சொல்றான். வேற இந்த நேரத்துல காப்பி குடிக்கணும்னாலும் கஷ்டமா தானே இருக்கும். ஜூஸ் கிஸ் ஏதாவது போட்டாலாவது நல்லா இருக்கும். லட்சுமி, ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது எலுமிச்சம்பழம் ஏதாவது கொண்டு போட்டிருக்கியா? இருந்தா எலுமிச்சம்பழத்தை போட்டாவது ஜூஸ் போட்டு கொடுக்க. எலுமிச்சம்பழம் எதுவும் கிடக்காத. நான் வேணா அந்த சோனியாவை கடைக்கு அனுப்பி ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? ஐயோ லட்சுமி அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவன் சும்மா கேட்டுட்டு கிடப்பான். நாங்களே வீட்டுக்கு வந்தே ஒன்றும் வாங்கிட்டு வராமல் வெறுங்காய் ஆட்டிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ போட்டு கடைக்கெல்லாம் பிள்ளைய கடைக்கு இப்போ வெயில அனுப்பிட்டு நடக்காதீங்க. ஒன்றும் வேண்டாம், தண்ணி குடுத்தியெல்லாம் அதே போதும். சரி இருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடு சமைச்சு தாரேன். ஐயோ அக்கா, அங்கே எங்கள் மைனி கிடந்து சமைச்சிட்டு அடக்காவ. எங்கேயும் போகப்படாது சாப்பிட, இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும்னு இருக்காவ. இங்கே வர்றேன்னதான் இங்கே வந்து சாப்பிட்டு வேணும்னு நினச்சாவளோ என்னமோ தெரியல. இங்கே தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி வேற அனுப்புனாவ. அவ சும்மா பியாச்சிக்கு கேட்கா. நானே வந்தவளுக்கு தசராபுரையில தான் சாப்பாடு, நீ அங்க வந்து சாப்பிடு, இங்கெல்லாம் ஒன்றும் சோறு கிடையாதுன்னு அடக்கா. எல்லாரும் அடி சும்மா இருல. வந்தைய கிட்ட மானத்தை வாங்காத. உனக்கு இப்ப சோறு வேணும்னா 1 மணி நேரத்துல அவ்வளவும் பொங்கி இறக்கிடுவேன். நீ ஊன்னு சொல்லு. வேண்டாமா வேண்டாமா, எனக்காண்டிதான் நீ கிடந்து ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். அவியெல்லாம் உங்க வீட்டுல சாப்பிடலையா? அவிய வீட்டுலதான் சாப்பாடு செய்யவளா, அங்கதான் போய் சாப்பிட போறவளாம். அதனால நீ ஒன்றும் சமைக்காண்டா, தசராபுரையிலேயே சாப்பிட்டு கிடலாம். என்னைய கேவலப்படுத்துறதுக்கு நீ ஒருத்தி போதல. அட இதுல என்ன இருக்குக்க? எங்க ஊர்லயும் கோயில் கூட வந்துச்சுன்னா நாங்க வீட்டுல அடுப்பே பத்த வைக்க மாட்டோம். எல்லாரும் கோயில தான் போய் சாப்பிடுவோம். யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி கோயில் கூட்டு போய் தான் சாப்பிட வைப்போம். அதனால இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வாரியலாக்கா, தசராபுரைக்கு சாப்பிட கூட்டு போறேன். நல்லா இருக்கும் உங்க சாப்பாடு. ஐயே வேண்டாம் வேண்டாம், எங்க மைனி சத்தம் போடுவாவ. நாங்க உனக்கு சுவாறு கறியெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டியாக்கோன்னு. வேற அவைய கஷ்டப்படுவாவ. வேண்டாம் இருக்கட்டும். இந்த சந்தியெல்லாம் எங்க போனா? வெளியவே வர மாட்டேங்க. உள்ள கடக்கால என்ன? போன் மெசேஜ் அனுப்பியும் மெசேஜையும் பார்க்கல. என்னதான் பண்ணிட்டு நடக்கா? பெரியமா, சோனி சந்தியாலாம் எங்க? ஆளையே காணோம். அவனு உள்ளதான் போய் ஆட்டம் போட்டுட்டு நடந்தாளுவே. ஆட்டமா? என்ன ஆட்டம்? ஏதோ தசராக்கு நவராத்திரிக்கு எங்கேயும் டான்ஸ் ஆட போறாங்களா என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் எங்கேயும் ஆட போக மாட்டாளுவே. வீட்டுக்குள்ள சும்மா பாட்டை போட்டுட்டு ஆடிட்டு அடப்பாளுவே 2 பேரும். நாங்க வீட்டுக்குள்ள பாட்டை போட்டு ஆடியாலும் வேணா போய் பாரு. அப்படியா? இந்தா போறேன். பாரு என்னை விட்டுட்டு ஒத்தியில போறான். எல்லாம் நில்லு சஞ்சய், நானும் வரேன். வாழ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, வா வா. ஆமா மேடம், இங்குள்ள பாட்டுக்கெல்லாம் ஆடி முடிச்சு ஜாலியா முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி இப்ப ஆடிட்டு அடக்காவ. நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? சின்ன பொண்ணும் பூமாரி என்ன வந்திருப்பாவ. வரட்டும் வரட்டும். ஓ பிள்ளக வெங்கடேச சூடகமோ தொண்டகோ தண்டனகா தண்டனகா. ஒன்னும் புரிய மாட்டேங்குதம்மா.
யாரது சிரிக்குது? அடக்கடவுளே, இவங்க ரெண்டு பேருமா? என்ன சோனி டான்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. ஐயோ கேவலப்பட்டு போச்சு போங்க. இப்ப சந்தியா கிறுக்கி ஆள் வந்து ஆள் வருதுன்னு சொல்ல முடியாவே. அதான் பாப்பா சொன்னால ஆள் வருதுன்னு. நான் ஏதோ சின்ன பொண்ணு பூ மாதிரியும் வந்திருக்கான்னு நினைச்சேன். இவங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ சோனி எங்க விட நில்லு, டான்ஸ் சூப்பரா தான் ஆடுன, இங்க வா. நான் வரல போங்க. வாங்க வாங்க, நீங்க ரெண்டு பேருமா வந்தீங்க? எங்க அம்மா அங்க வெளியில தானே இருந்தாங்க, அவங்கள பாக்கலையா? நாங்க அவங்கள பார்க்க வரல, உன்னைய தான் பார்க்க வந்தோம். அண்ணா நீங்களா யாரு? எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான்மா. அப்படியா? உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆமா நானும் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆமா உன் பேர் என்ன? என் பேர் நான் சொல்ல மாட்டேன். ஏய் வாண்ட நில்லு. பேர கேட்டதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்ன உட்காரலாம் சொல்ல மாட்டீங்களா? பாட்டு போட்டு ஒரே டான்ஸா இருக்கு. எங்க அம்மா எல்லாம் வெளியே இருக்காங்க, நீங்க உள்ள வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். எங்க அம்மாவும் வந்திருக்காங்க. எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதனால நாங்க அப்படியே உங்களை பார்க்க வந்தோம். ஓ அப்படியா, உங்க அம்மா வந்திருக்காங்களா? இருங்க அப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சந்தியா நில்லு. இவளும் போயிட்டாளா? இப்படி அவ்வளோ நம்மள அனாமத்தா விட்டுட்டு போயிட்டாவ. நம்ம அங்க ஒத்தையில என்ன பண்றது? வா வந்து உட்காரு. நம்ம வேற இங்க என்ன பண்றது? டிவி தான் பார்க்க முடியும். அந்த ரிமோட் எடு, கிரிக்கெட் ஏதாவது வைப்போம். போன்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நீ அந்த ரிமோட் எடு, நம்ம கிரிக்கெட் பார்க்கலாம். சரி. நான் என்ன கிரிக்கெட் பார்க்கவா வந்தேன்?